ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பொண்ணுக்கு ஃப்ரெஞ்சு சடை தான் பின்ன போகிறேன். இது தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சிருந்தா சரி பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு இந்த மாதிரி பின்னிட்டு போயிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இன்றைக்கி வீடியோவுக்காக பின்னி பார்க்கலான்னு சொல்லி பின்னி பார்த்தேன். ஏற்கனவே சடை பின்னி முடிலாம் ரொம்ப சுருளாக இருந்துச்சு. நான் எண்ணெய் வைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி பின்னி பார்க்கலான்னு பின்னி பார்த்தேன் வீடியோவுக்காக. காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு டைம் சீவினாலே போதும். சிம்பிள் மெத்தடு தான். அடிக்கடி பின்னி பார்த்தீங்கன்னா இதேமாரி அழகாகவே வரும். ஃபஸ்ட்டில் முடி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நார்மலாக ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. ஒரு ஸ்டெப்பு தான் பின்னுங்க, நிறைய பின்னிடாதீங்க. பின்னிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 சைடும் கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சு அப்படியே ஒரு பின்னல் தான் பின்னணும். நிறைய பின்னக்கூடாது. நிறைய பின்னினீங்கன்னா கேப்பு விடும். அது பார்க்க அழகாக இருக்காது. அதனால் ஒரு பின்னல் பின்னிட்டு உடனே அடுத்தல மறுபடியும் முடி எடுத்து சேர்த்து வச்சு பின்னணும். இப்படி கேப் விடாமல் 2 சைடும் எடுத்து பின்னிங்கன்னா சடை இது ஷாம்பு போட்டால் தான் அழகாக வரும். ஷாம்பு போடாமல் நார்மல் தலையில் போட்டிங்கன்னா அது நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சமாக முடி இருக்கிறவங்களுக்கு தலை தெரிய ஆரம்பிக்கும். அது பார்க்க அழகாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்னுங்க, நல்லாயிருக்கும்.